ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்பை பெற்ற எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வருதா, அதோட கடைசி எபிசோட் இதுவா தான் இருக்க போதா அப்படின்னு சொல்லி அந்த சீரியல்ல நடிச்சிருக்கக்கூடிய விசாலாட்சி அவங்களே கொடுத்திருக்கிற விளக்கம் என்னன்னு அது ஒரு பக்கம். இன்ஸ்டாகிராம்ல நடிகர்கள் நடிகைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஃபேம் மாயா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம். அன்பேவா சீரியல் கதாநாயகி புதுசா கமிட் ஆயிருக்கக்கூடிய வெள்ளித்திரை திரைப்படம் இந்த பக்கம் ஜீ தமிழ்ல புதுசா வர இருக்கிற சீரியல்னு அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதா சோஷியல் மீடியால ஒரு பதிவு வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அது குறித்து ரசிகர்கள் இந்த சீரியல்ல விசாலாட்சியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை சத்யபிரியா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்ட நிலையில அதுக்கு சத்யபிரியா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு வெளியாகி இருக்கு. அதுல எதிர்நீச்சல் சீரியல் முடிவை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. ஜூலை 8ஆம் தேதி தான் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது இந்த சீரியலோட தீவிரமான ரசிகர்கள் வருத்தமடைய வச்சிருக்கு. இது வரைக்கும் சீரியலை கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு இந்த பதிவு வெளியானதுக்கு அப்புறமா சீரியலை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோடு சீரியல்ல கதையை மாத்தினா மட்டும் போதுமே அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல்ல விசாலாட்சியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை சத்யபிரியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கேன், அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிங்க பாப்போம் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதற்கு பல ரசிகர்களும் கருத்துக்களை கூறி வந்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமானோர் எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வரப்போதா அப்படின்ற கேள்வி கேட்க அதற்கு சோகமான எமோஜியை சத்யபிரியா பதிலா கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ரசிகர், அம்மா எல்லாரும் சொல்றாங்க எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுதுன்னு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சத்யபிரியா யா அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா சீரியல் முடிவுக்கு வரதா அவங்க கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி இருக்காங்க. இது ரசிகர்களை மேலும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. காஸ்டிங் டைரக்டர்களுக்கு மாயா கிருஷ்ணன் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க. மாயா சொல்வது ரொம்ப சரி, மேலும் சில பிரபலங்கள் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது தற்போது மாயா சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மாயாவுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல கணக்கு வச்சிருக்காங்க. அவங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ரசிகர்களே அவ்வப்போது எந்த நடிகர் அல்லது நடிகைக்கு இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்கள் இருக்காங்க அப்படின்றத கணக்கு பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபாலோவர்கள் வைத்திருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது நடிகைகளுக்கு பட வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக கிடைக்கிறதா திரையுலகத்தை சேர்ந்த சிலரே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அனைவரோட கவனத்தையும் ஈர்த்த மாயா கிருஷ்ணன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியர் காஸ்டிங் டைரக்டர்களே, நடிகர்கள் ஒன்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதன் அடிப்படையில் நடிகர்களை கலைஞர்களை தேர்வு செய்யறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. இன்ஸ்டாகிராம்ல அதிகமான நம்பர்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் பிரபலங்கள் அப்படின்னு கிடையாது, நடிகர்கள் கலைஞர்கள் அப்படின்னு கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல பிரபலமாகணும் அப்படின்றதுக்காகவே கண்டென்ட் உருவாக்க வேண்டிய பிரஷர்ல பல கலைஞர்கள் இருக்காங்க. அப்படி பிரபலமானால் தான் நல்ல தயாரிப்பு நிறுவனத்தோட படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நினைப்புல அவங்க அப்படி பண்றாங்க. நீங்க இதன் அடிப்படையில் காஸ்டிங் பண்றது நிறுத்தினீங்கன்னா தான் நல்ல கலைஞர்கள் நல்ல நடிகர்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயாக்கா சொல்றதை ஏற்கிறோம், சிலர் தொடர்ந்து கண்டென்ட் கொடுப்பது ஏன் அப்படின்னு இப்பதான் புரியுது. இன்ஸ்டாவில் அதிகமான ஃபாலோவர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல நடிகர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில நல்ல நடிகர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கமே வர்றதில்ல, அதனால அவங்க ஒன்றும் மோசமான நடிகர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாயா அவர்கள் சொல்ற இந்த விஷயத்தை நாங்கள் கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறோம், தயவு செஞ்சு காஸ்டிங் டைரக்டர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாயா அவர்களுடைய அந்த பதிவிற்கு பல பேரும் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஹீரோயின் ஆயிட்ட மாயா அவர்கள் தெலுங்கு படமான ஃபைட்டர் ராஜாவில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சன் டிவியில ஒளிபரப்பான அன்பேவா தொடரின் மூலம் ரசிகர்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டவங்க தான் டெல்னா டேவிஸ். ஆனா ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமா இடையில அந்த தொடர்ல இருந்து டெல்னா அவர்கள் விலகிட்டாங்க. தற்போது அந்த தொடரும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த நிலையில வெள்ளித்திரையில கமிட் ஆகி இருக்காங்க டெல்னா டேவிஸ். புதிதா வர இருக்கிற ஒரு திரைப்படத்துல கதாநாயகி அவங்க கமிட் ஆயிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த படத்துல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமா பரிச்சயமான ராஜ் ஐயப்பா தான் கதாநாயகனா நடிக்கிறாராமா. இவர் ஆல்ரெடி வலிமை திரைப்படத்தில் அஜித்துக்கு தம்பியா நடிச்சிருந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த படம் தொடர்பான அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை நோக்கி பயணித்த நடிகர்கள் பட்டியலில் தற்போது டெல்னாவும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான நீதானே என் பொன் வசந்தம் தொடருடைய நாயகன் ஜெய் ஆகாஷ் அந்த தொடருக்கு பிறகு வெள்ளித்திரையில கமிட் ஆனாரு. அவர் நடித்திருந்த திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான கனா தொடர்லையும் அவர் நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில ஜீ தமிழ்ல புதிதா வரவிருக்கிற தொடர் தான் நெஞ்சத்தை கில்லாதே. இந்த தொடர்ல ஜெய் ஆகாஷ் மீண்டும் கதாநாயகனா என்ட்ரி கொடுக்கிறாரு. விஜய் டிவில ஒளிபரப்பான கிழக்கு வாசல் தொடருக்கு பிறகு ரேஷ்மா இந்த தொடர்ல கதாநாயகியா கமிட் ஆகி இருக்காங்க. இருவருக்கும் அவருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்களை கூறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அணைத்துருங்க.